ஹாய் வியூஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஸ்வீட்டான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஜவ்வரிசி பால் பாயாசம் எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் 200 கிராம் ஜவ்வரிசி ஆட் பண்ணியிருக்கேன். ஜவ்வரிசி ஃபஸ்ட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம ஜவ்வரிசியை ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுருக்கோம். இதை நல்லா அடிப்பிடிக்காதபடி நம்ம நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. இது கூட திக்கான பால் ஒரு கிளாஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக நம்ம இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏலக்காவை இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 கிளாஸ் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணுறதும் பாயாசம் கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணியாக இருக்கும். நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் துருவல் தேவைப்பட்டால் ஆட் பண்ணலாம், இல்லைனா வேண்டாம். நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம பாயாசத்துக்கு நம்ம தாளிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட முந்திரி திராட்சை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா குக்காகவும் நம்ம தாளித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாயாசத்தில். இப்போ சூப்பரான நம்ம ஜவ்வரிசி பாயாசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.